ஆண்டாள் ரங்கநாயகியே ஆண்டாளாக அவதரிச்சுட்டாளோன்னு சொல்லும்படியாக அமையிறது அப்படின்னு அந்த தியான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் அதை ஒற்றி அந்த அவதார ஸ்லோகத்தை ஒற்றி அனுகிரகிக்கிறார். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க. வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க. தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. வேயர் புகழ் ஆண்டாள் அவதரித்த பொழுது 3 விஷயம் உயர்ந்ததுன்னர் சுவாமி தேசிகன். என்ன உயர்ந்ததுன்னர்? வேயர் குலம், பிராமண குலம். அதாவது ஆண்டாள் அவதரித்தது ஆச்சரியமாக பூர்வசிகர்னு சொல்லக்கூடிய முன்குடிமையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய குலத்தில் ஆண்டாள் அவதரிச்சா. அதனால என்னாச்சா, அந்த குலத்துக்கு பெருமை ஏற்பட்டுதான். நம்ம வைஷ்ணவ குலம் தானே, நம்ம குலத்தில் ஆண்டாள் அவதரிச்சாலே அப்படிங்கிறதான ஒரு பெருமை ஏற்பட்டுதான். வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரமூ. வில்லிபுத்தூர் அப்படின்னு அந்த வில்லிபுத்தூருங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூராக ஆச்சு. செழிப்பை கொடுத்தது. ஆண்டாள் அவதரிச்சதுனால செழிப்பு ஏற்பட்டுதான். எதுலேயுமே குறைவில்லாதபடி செழிப்பு. அதனால வேயர் புகழ் புகழ அடைஞ்சது வில்லிபுத்தூர். வேயர் புகழ் வில்லிபுத்தூர். என்ன ஆடிப்பூரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரப்போகிற ஆடிப்பூரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? திருவாடிப்பூரம்னு சொல்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாதாரணமாக வர ஒரு ஆடி மாதத்து கூட திருப்பூரம்னு அழைப்பாளாம். ஏன்னா ஆண்டாள் அவதரிச்சிருக்கிற பூரமாக இருக்கிறதுனால திருப்பூரம். எப்படி நம்ம ஆதிரையை திருவாதிரைன்னு சொல்கிறோம், திருன்னு சப்தத்தை சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண்டாள் அவதரிச்சதுனால திருப்பூரம்பாளம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறவாள்லாம். நம்ம இதை சொல்கிறோம். அதையே நம்ம வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடும் பொழுது திரு ஆடிப்பூரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால என்னாச்சா, நட்சத்திரம் பெருமையை அடைஞ்சுதான். அந்த பூரம்ங்கிற நட்சத்திரம் பெருமையை அடைஞ்சுதான், ஓங்கித்தான். அதான் ஆச்சரியமா சுவாமி தேசிகன் வேயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க. விட்டு சித்தன்கிற பெரியாழ்வார் விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு, தூய திருமகளாக அவதரிச்சு அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. ஆச்சரியமாக துழாய் மாலை, துளசி மாலையை கட்டி அதை முதல்ல தான் போட்டு பார்த்துட்டு, கண்ணாடி இல்லாதபடினால கண்ணாடி கணத்துல தன்னை அழகு பார்த்துட்டு, இது நம்ம பர்த்தாவுக்கு நம்ம அனுகூலமாக இருப்போமா, அந்த ரங்கநாதனுக்கு ஈடாக நம்ம இருப்போமா, வடபெருங்கோயிலுடையானுக்கு அழகாக இருப்போமான்னு அப்படி அழகை பார்த்துன்னுட்டு அதை எடுத்து வச்சுடுவாளாம். இது பெரியாழ்வாருக்கு தெரியவே தெரியாது. நான் விட்டு சித்தருக்கு எதேர்ச்சியாக ஒரு நாள் அனுஷ்டானத்தை சீக்கிரம் முடிச்சுட்டாரோ, இல்லை மணியாயிடுத்துங்கிறதுக்காக கிளம்பிட்டாரோ, கிளம்பி பார்க்கும் பொழுது என்ன இப்படி ஒரு அம்மா இப்படி பெருமாளுக்கு தொடுத்து வச்சிருக்கிற பெருமாளுக்குன்னு உபகரிக்கக்கூடிய மாலையே நீ போட்டுனுட்டியே, அழகு பார்த்துட்டு இருக்கியே, பண்ணலாமா, அபச்சாரம் இல்லையா அப்படின்னுட்டு அந்த மாலையை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவசரமாக கிடுகிடுன்னு பறித்து ஆச்சரியமாக விறுவிறுவிறுன்னு தொடுத்து அந்த மாலையை கொண்டு சிரசில் தாங்கி கொண்டு போய் சமர்ப்பிக்கிற பெருமாள் ஏற்றுக்கலையாம். பெருமாள் முகம் காட்டாமல் இருந்தாராம். என்ன பெருமாள் முகம் காட்டலையே, இந்த எப்பொழுதும் போல தானே நான் தொடுத்து கொண்டு வரேன், இந்த மாலைய தேவரீர் ஏற்றுக்கலையேன்னு பெருமாளிடத்தில் பேசுகிறார் விட்டு சித்தருங்கிற பெரியாழ்வார். பெருமாள் திருவாக்கு மலர்தர் அர்ச்சக முகேன இந்த மாலை நமக்கு வேண்டாம், உம்முடையதான திருக்குமாரத்தி சூடி கலைந்த மாலையை, அந்த துளசி மாலையை எடுத்துட்டு வரும் அப்படின்னாராம். அதான் அப்புறம் தான் அவருக்கு தெரியுமா, ஓஹோ இது ஏதோ தினம் நடந்துட்டு இருக்காது, எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அது கூடாதுன்னு நம்ம ஒதுக்கி வச்சோமே. அப்போ தெய்வீக குழந்தைங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாயிடுத்தே, பெருமாள் கொடுத்த குழந்தை தெய்வீக குழந்தைன்னு ஊர்ஜிதமாயிடுத்தே. அந்த குழந்தை சூட்டின மாலையை பெருமாள் சூட்டிக்கிறானே, பேர்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, என்னுடைய புத்திரியாச்சேவள் ஆண்டாள் அப்படின்னு அந்த சூடிக்கலைந்த மாலையை கொண்டு உபகரிச்சாராம் பெரியாழ்வார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் கிடைச்சிதான். அதனால அப்படி ஒரு என்றுமே இல்லாத ஒரு வாசனை ஏற்பட்டதுங்கிற சுவாமி தேசிகன். சர்வகந்தன் சர்வரசன்னு நீங்கள் எல்லாருடைய இடத்துலையுமே எந்த ஒரு வாசனைக்கும் நீதான காரணமாக இருக்க, எந்த ரசத்துக்கும் எந்த டேஸ்ட்டுக்கும் நீ தானே முதல் டேஸ்டாக இருக்க, நீ தானே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க, நீயே ஆண்டாளுடைய மாலைக்காக அந்த வாசனைக்காக காத்துருக்கியே அப்படிங்கிறார்.
சுவாமி தேசிகன் துங்கை ரகு திரிமகிரம் ஸ்வயம்